சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் கலெக்ஸ் தமிழன் சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின தம்ப்நெயில பார்த்தே வந்திருப்பீங்க. கூலி படம் என்னதான் மிக்சடு ரிவ்யூவாக இருந்தாலுமே அதை எடுத்த லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஹிட் படம் கொடுத்து தான் இந்தளவு வந்திருக்காப்புல. ஸோ அவர் என்னதான் ஹிட் மூவிஸ் கொடுத்தாலுமே இந்த மூவி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. இதில் சில பல மிஸ்டேக்ஸுமே இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் சம்பவமே சிறப்பாக இருக்குங்க. ஸ்ருதிகாசன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணுவார். சுபின் வந்து ஒரு வீடியோ கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக அப்போ சொல்லுவார், நீ கூட இருக்கிற பற்றியா சுபினோட ஒய்ஃபு தான் இவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தெரியாமல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப கூப்பிட்டாங்கன்னு ஏறி போயிடுவாங்க. அதை தான் இந்த மீமில் சொல்கிறாங்க. பைத்தியமே, வீடியோ காலில் தெளிவாக தானே அது தயால் பொண்டாட்டின்னு ரஜினி சொன்னார், மறுபடியும் அவ கூப்பிட்டான்னு போற. இது ஒரு எரரா பண்ணிட்டான் மக்களே. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. வாங்க ரெண்டாவது என்ன எரர்ன்றத பார்க்கலாம். மக்களே இதை படிக்கிறேன். கூலி படத்தில் 30 வருஷமா காணாமல் போனவருக்கு 29 வயசுல பொண்ணு எப்படி இருக்கும்? டேய் தலைவரே சந்தேகப்படுறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்புடா. ஒரு வருஷம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஏய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. வாங்க அடுத்ததை பார்ப்போம். இந்த சீன்ல சத்யராஜ் ரஜினியை பார்த்து உன்னை யாருடா இங்கே வர சொன்னது அப்படின்னு கேட்டாரு. அது வந்து ஆக்சுவலாக ரஜினி சாரை பார்த்து கேட்கல, ஆடியன்ஸை பார்த்து கேட்டாங்க, உன்னை யாருடா இந்த படத்துக்கு வர சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க மக்களே. ஒரு விதத்தில் இதுவும் நியாயம்தான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இது கொஞ்சம் டீப்பாக போகுது மக்களே. இருந்தாலும் இதை நான் படித்து காமிச்சிடுறேன் பாருங்க. கூலிக்கு ஒன்றுனா நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பணம் எரிச்சா பணம் எவ்வளோ வந்துச்சு? நிறைய வந்துச்சு. அது கூலிங்களோட பணம் தான். புரியுது என்ன சொல்கிறான்னு? ரஜினி சார் வந்து கடைசியில் சொல்லுவாங்க, கூலிக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்கே இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா? ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் எரிச்சிங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்களோட பணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதில் வந்து அவங்களுக்கு பணம் கிடச்சிச்சுன்னு சொல்லுவார். இதை ஒரு மீமா போட்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலு ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், நேற்று பிரியாணி சாப்பிட்டீங்களே எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, அது இந்த பிச்சைக்காரன் இருந்து வாங்கினதான் அப்படின்னு அது மாதிரி சொல்லியிருக்காங்க. கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி. அடுத்ததை பார்ப்போம். 4 பணத்தை எரிச்சதுக்கே கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தேன், வாங்கிக்கிட்டு பணமே இல்லை, எக்ஸாம் ஃபீஸ் கூட கட்ட முடியலன்னு பச்சை போய் புழுவுற பத்தியா? உண்மை தானேங்க. ஒரு பணம் எரிச்சதுக்கே நாகார்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தாரு. கடைசியில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லை அப்படின்றதெல்லாம் என்ன நியாயம்மா? ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறாரு. இங்க சரியான மீன்கிறது. அதாவது அந்த தயாலோட ஒய்ஃப் கேரக்டராக ஒன்றை கொண்டு வந்திருப்பேன் பார்த்தீங்களா, போலீஸாக இருக்கிற அந்த லேடி, அவங்களுக்கு பதில் சமந்தாவை கேரக்ட் பண்ண வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்காரு, உண்மையாகவே கிங் கம்பியை சொருகி இருப்பான், லோகேஷும் ரொம்ப ரியலாக இருக்குது ஷூட் அப்படின்னு சொல்லி கட் சொல்லியிருப்பாரு. தரமான மீம்டா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. இப்போ அந்த கேரக்டருக்கு பதிலாக சமந்தாவை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டா கம்பியை வந்து ஒரிஜினலாகவே சொருகி இருப்பாரா இவர் நாகார்ஜுனா. சொருகினது வந்து லோகேஷ் வந்து ரியாலிட்டிக்காக இருக்குது, சீன் ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாப்லையா? எப்படிலாம் யோசிக்கிறான்னு பாருங்க மக்களே. மீம் கிரியேட்டர் ஆகணும்னா ரொம்ப கற்பனை திறன் இருக்கணும் மக்களே. நீங்களா யாருடா? How do I tell you? இது ஒரு முரட்டி மீம்ங்க. 10 செகண்ட் தான்டா பார்த்தாரு கிளைமேக்ஸில், இதுதான் தலைவர்னு கண்டுபிடிச்சிட்டாரு.
ஆனால் உன் கூடயே 1 மாதத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணவரை கண்டுபிடிக்க முடியல பத்தியா அப்படின்னு தரமான ஒரு மீம் தாங்க அது. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. லோகேஷ் கனகராஜ் கேள்விக்குறிக்கு உண்டாக்குன ஒரு மீம்ங்க அது. என்ன சொல்கிறேன்னா, வில்லன் பேர் சைமன், ஓகே. வில்லனோட அப்பா பேர் சேவியர், அதுவும் ஓகே. ஆனால் வில்லனோட பையன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அர்ஜுனா. இது என்ன குமார் நியாயமா அப்படின்ற மாதிரி இந்த மீம்ல சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இதை விட ஒரு மீன் போட்டிருந்தாங்க மக்களே, அது தரமாக இருந்துச்சு. தலைவர் ஒரு தரமான சம்பவம் பண்ணுவாருங்க, அதை படத்தில் மறக்கவே மாட்டேங்க. அதாவது சுமின்ட்ட இருந்து நம்ம சுருதிகாசனை காப்பாற்றுறதுக்கு அனுப்பிச்சி விடுவாரு பாருங்க ஒரு 3 பேர், வேற லெவலுங்க. அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரா உள்ளதாக இருப்பாங்க, அந்த 18 பேர் உள்ளதாக இருப்பாங்க. அவங்கள அனுப்பல, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்து வாட்ச்மனாக இருக்கிறவரையும் அட்டண்டராக இருக்கிறையும் அனுப்பிச்சி விட்டு அவங்கள செத்த நேரத்தில் கொண்டு விடுவாப்புல. இது வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஸோ இந்த மாதிரி மக்களே கூலி படத்தில் சில பல விஷயங்களாம் நம்மளையே ட்விஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. இதை தாண்டி ஒன்று இருக்கும், தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் ஹாஸ்டலில் வந்து கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு ஒரு கடப்பாறையை கொண்டு எறிவாங்க, அது முதுகில் குத்திடும் மக்களே. முதுகில் குத்துனதோட சரிதான். அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு காயமே இல்லாத மாதிரி காட்டிடுவாங்க. ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ட்ரெஸ் போட்ட மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வழக்கமாகவே எல்லா படத்துலையும் இருக்கிறது தான், அது இந்த படத்தில் இருக்குது. அது தியேட்டர்ல கேவலமா இருக்கும், அதனால எதையா போட்டு வித்துருவார். அப்படியா? ஆமா ஆமா. அதுல பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கே இன்னொரு வாட்டி பார்க்கலாம்னு நினைப்போம், ஆனா பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் கொஞ்சம் மிஸ்டேக்காக பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இதை தாண்டி இந்த படத்தில் உங்களுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக இதை மாற்றிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், என்னன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள், எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரைட்டு படி.